நல்லா தூங்குனேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுச்செயலாளர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். ஐயா அறிவொளி ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். பிரபாகரன் ஐயா வணக்கம். அரசியலியம்மா வணக்கம். ரேவதியம்மா வணக்கம். மகாலட்சுமி வணக்கம். சாத்தூர் சிங்கக்குட்டி வணக்கம். சிவசுப்ரமணியன் தோழர் வணக்கம். கோலேந்தி ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். ரேவதி அக்கா வணக்கம். நன்றி. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய தினம் 22ஆம் நாள் நிகழ்வில் உலகத் தமிழர்களின் இல்லங்களில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய இணைய வழியில் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்கிற கதையை நாம் இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக கேட்டு இருக்கிறோம். இந்த கதை நாம் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டங்களில் எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு பாடத்திட்டம் மாற்றத்தின் பொழுதும் கூட இந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் மாற்றம் பெறாமலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கதை இந்த கதை. மாணவர்களுக்கு நடத்துகின்ற பொழுது சிலாகித்து சொல்லுகின்ற அந்த உணர்வோடு இந்த கதை இன்றைக்கு உங்களிடம் சொல்லுவதற்காக தகடூரிலே இருக்கக்கூடிய ஐயா போற்றுதலுக்குரிய அறிவொளி ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலில் அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கிய மேடைகளில் இலக்கியத்தால் ஆளுமை செய்கிற மனித நேயமிக்க மாண்பாளர் ஐயா அறிவொளி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மோடு பங்கெடுக்கிறார். கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக என்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு அறிமுகமானார்களோ அன்றைய தினத்திலிருந்து நாம் நடத்துகிற எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று சிறப்பு செய்கிற ஆளுமை அறிவொளி ஐயா அவர்களை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த இலக்கிய அவையின் சார்பாகவும் தோழமையோடு வரவேற்பதில் வரவேற்று கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்கிற புதுமைப்பித்தனுடைய சிந்தனை கதையை நமக்கு தருமாறு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்கிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நாளும் ஒரு கதை கூறும் நிகழ்விலே புதுமைப்பித்தனினுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற கதையை கூறுவதற்கான நல்வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் மதிப்பிற்கும் கூடுதலுக்கும் உரிய பேராசிரியர் முருகனையா அவர்களுக்கும் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை மிக்க சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சரியா கேக்குதுங்க. அதான் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக கேக்குது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற கதையை எல்லா பல்கலைக்கழகத்திலும் எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து பயின்று அதை பயிற்றுவித்து அதிலே முழுமையாக ஆழங்கால் பட்ட பெருமக்கள் முன்னிலையில் இந்த கதையை இன்றைக்கு நான் சொல்வதற்கு முன்னால் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும். இந்த கதையை இன்றுதான் நான் படித்தேன். இதற்கு முன்னால் நான் படிக்கவில்லை. இந்த கதையை பலமுறை படித்து ஊறி திளைத்தவர்களுக்கு மத்தியில் புதிதாக இன்று இந்த கதையை படித்து உங்களிடம் சொல்ல வந்திருக்கக்கூடிய என்னுடைய நிலைமையை நினைக்கும் பொழுது இந்த கடவுள் தான் காப்பாற்ற வேண்டுமோ என்று தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் இந்த கதையை 1943 கலைமகளில் எழுதி வெளியிட்டார். 1943 என்றால் விடுதலைக்கு முன்னால். ஆனால் இந்த கதையை படிக்கின்ற பொழுது அது இன்றைக்கும் பொருத்தமாகத்தான் தெரிகிறது. கதையிலே வரக்கூடிய அந்த வரிகளும் நிகழ்வுகளும்
இன்றைக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே அவர் அந்த கதையை எழுதியிருக்கிறார். அப்படியானால் ஏறத்தாழ 80-90 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட கதையாக இருந்தும் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்ட கருத்துகளில் இன்னமும் பல மாற்றங்கள் வரவில்லையோ என்று தோன்றுகிறது. கதைக்குள்ளே நாம் நுழையலாம். கந்தசாமி பிள்ளையை முதலில் புதுமைப்பித்தன் ஒரு தெருவோரத்தில், நடுத்தெருவில் அல்ல, தெருவோரத்தில் அறிமுகப்படுத்துகிறார். பிராட்வேவில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். கதையை தொடங்குகின்ற பொழுதே அந்த முதன்மையான கதாபாத்திரத்தினுடைய பண்பினை உணர்த்த வேண்டும் என்பதை புதுமைப்பித்தன் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால் அவர் கூறுகிறார், பஸ்ல பயணம் போகணும், அந்த நேரத்துல எவ்வளவு தொகையை முடிந்தவரை மிச்சம் செய்யலாம் என்பதை அவர் யோசித்து பார்க்கிறார். ஒரு ஸ்டாப் தள்ளி நம்ம டிக்கெட் வாங்கினா கண்டக்டர் கிட்ட இங்கதான் ஏறினேன் அப்படின்னு சொன்னா ஒரு காலனா மிச்சம் செய்யலாம். அந்த காலனாவை வைத்து ஒரு காபி குடிக்கலாம். 2 ஸ்டாப்பிங் கழித்து அந்த கண்டக்டரினுடைய பார்வையிலே இருந்து நாம் தப்பிவிட்டால் அரையனாவை நாம் மிச்சப்படுத்த முடியும். ஒரு மிக எளிமையான, அதாவது திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய தன்மை என்று இங்கு கூற முடியாது. ஆனால் வாய்ப்பு கிடைத்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிறு சிறு தவறுகளை செய்யக்கூடிய தன்மை உடையவர் கந்தசாமி பிள்ளை என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு வரியை கூறுகின்றார். அந்த வரிதான் நமக்கு முக்கியம். ஏமாற தயாராக இருக்கும் ஒருவனை ஏமாற்றாமல் விட்டு அவனை ஏமாற்றம் அடையச் செய்வது தர்ம விரோதம். இப்பெல்லாம் சொல்ற மாதிரி பஞ்ச் டைலாக்க அன்னைக்கே அவர் எழுதி வச்சிருக்கார். ஏமாற தயாராக இருக்கும் ஒருவனை ஏமாற்றாமல் விட்டு அவனை ஏமாற்றம் அடையச் செய்வது தர்ம விரோதம். அதாவது ஒருத்தன் ஏமாற தயாரா இருந்தா அவனை நீங்க ஏமாத்திருங்க. இந்த வரியை ஏன் அவர் தொடக்கத்திலே ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார் என்று எனக்கு புரியாமல் இருந்தது. இப்படி ஒரு வரியை சொல்லி தொடங்குகிறாரே என்று எனக்கு யோசனையாக இருந்தது. கதைக்குள்ளே நாம் செல்வோம். அதன் பிறகு அவர் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே சரி காபி குடித்தால் பரவாயில்லை என்று நினைக்கின்ற பொழுது அங்கே ஒருவர் வந்து சேர்கிறார். நமக்கு அவர் கடவுள் பிரசன்னமானார் என்று கூறிவிட்டார். ஆனால் கந்தசாமி பிள்ளைக்கு அவர் கடவுள் என்று தெரியாது. அவர்கள் இருவரினுடைய உடல் அமைப்புகளை வர்ணனை செய்து இவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, வந்தவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று புதுமைப்பித்தன் அங்கே விவரித்து கூறுகின்றார். இவர் ஒட்டிய உடம்போடு இருக்கிறார். அவர் வந்தவரோ நல்ல உண்டு கொளுத்தவரை போல தெரிகிறார். சரி, வந்தவர் இவரிடம் திருவல்லிக்கேணிக்கு செல்ல வேண்டும், எப்படி செல்வது என்று வழி கேட்கிறார். வழி கேட்ட உடனே இவர் பேசத் தொடங்குகிறார்கள். பேசுகின்ற பொழுதே அந்த பேச்சிலேயே நட்பு தோன்றி விடுகிறது. அவர் வந்தவர் எனக்கு தாகமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அப்படியானால் இங்கே தண்ணீர் கிடைக்காது, ஜலம் கிடைக்காது, வேண்டுமானால் காஃபி சாப்பிடலாம் வாங்க அப்படின்ட்டு அவரை அழைத்து கொண்டு ஒரு காஃபி கடைக்குள் நுழைகிறார்கள், ஹோட்டலுக்குள். கந்தசாமி பிள்ளைக்கு இப்பொழுது மனதிலே ஒரு ஐயம். இவரை நாம் அழைத்தோம், உள்ளே வந்த பிறகு நம் தலையிலே பில்லை கட்டி விட்டால் என்ன செய்வது? நாமோ காலனாவை மிச்சப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பில் நம் தலையில் கட்டிவிட்டால் என்ன என்று நினைக்கின்ற பொழுது அங்கேயும் புதுமைப்பித்தன் போகிற போக்கிலே பல அற்புதமான வரிகளை எழுதிவிட்டு போகிறார். துணிச்சல் இல்லாதவரை துன்பம் தான் என்கிறார். துணிந்து நாம் செயல்பட வேண்டும் என்ற வரிகள் எல்லாம் இந்த கதை முழுக்கவே ஆங்காங்கே புதுமைப்பித்தனினுடைய அந்த முத்திரையான வரிகள், நிறைய வரிகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. போய் அமர்கிறார்கள், காஃபியை சொல்லுகிறார்கள். இவர் எடுத்த அளவல்லவா, இவர் அந்த அவர் சொல்லுகிறார், சூடா ஸ்ட்ராங்கா 2 கப் காஃபி கொண்டு வா அப்படின்னு அந்த சர்வர்கிட்ட சொல்றார். உடனே இவர் கடவுள் அங்கே இடைமறித்து திருத்துகிறார். தமிழை மறந்து விடாதே, 2 கப் காபிகள்
என்று பன்மையிலே சொல்ல அவர் பணிக்கிறார். ஆனாலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. அதனால் அவர் சொல்லுகிறார், அப்படியல்ல, 2 கப் காப்பிகள் அல்ல, 2 கப்புகள் காப்பி. 2 கப் காப்பிகள் என்று சொல்லக்கூடாது என்று அவர் திருத்துகிறார். அதாவது அந்த நக்கீரரும் சிவனும் வாதிடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நமக்கு தொடக்கத்திலேயே புதுமைப்பித்தன் அறிமுகப்படுத்தி விடுகிறார். ஹோட்டலுக்கு உட்புறமாக இருக்கிறார்கள். அந்த கடவுள் சொல்லுகிறார், இங்கே நல்ல விசாலமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது என்று. அப்போது அவர் கந்தசாமி பிள்ளை சொல்லுகிறார், இதை என்ன கோயில்னு நினைச்சீங்களா? இங்கெல்லாம் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக அந்த சுகாதார ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் என்று. புதுமைப்பித்தன் 1943 எழுதக்கூடிய இந்த கதையில் போகிற போக்கில் ஆங்காங்கே பல அந்த நறுக்குகளை வைத்து விட்டு போகிறார். அதிலே இதுவும் ஒன்று. கோயில் கருவறை என்பது மிக குறுகியது, இருட்டாக இருக்கும், வெளிச்சம் இல்லாமல் இருக்கும், காற்றோட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலினுடைய நிலைமை அதை விடவும் நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இதை ஆய்வு செய்வதற்கு அலுவலர்கள் உண்டு, அங்கே அப்படி இல்லை என்ற ஒரு கருத்தை நுட்பமாக நமக்கு உணர்த்துகிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. காஃபி வருகிறது, குடிக்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், இது மிக நன்றாக இருக்கிறது, இது என்னுடைய லீலை என்று. அவர் சொன்னார், கந்தசாமி பிள்ளை, உங்களுடைய லீலை அல்ல, இது சிக்கரி பவுடரினுடைய லீலை. சிக்கரி பவுடர் என்றால் அது காப்பி தூளை போல இருக்கும், ஆனால் காப்பி தூள் அல்ல. அதாவது உணவிலே கலப்படம் செய்யக்கூடியதை இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு எழுத்தாளன் என்பவன் தன்னுடைய காலத்தினுடைய கண்ணாடியாக இருந்து சமூக அவலங்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் புதுமைப்பித்தன் இந்த சிறுகதை முழுக்கவே ஆங்காங்கே அந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய குறைபாடுகளை வலிந்து திருத்தக்கூடிய நோக்கிலே சுட்டிக்காட்டாமல் போகிற போக்கிலே தொட்டு செல்லுகிறார். அதுதான் இந்த கதையினுடைய மிகச்சிறந்த அம்சமாக நான் நினைக்கின்றேன். அதை சொல்லிவிட்டு அந்த இடத்திலே கூறுகின்றார், சிக்கரி பவுடர் எப்படி உண்மையான காப்பி தூளை போல இங்கு கலந்து விற்பனை செய்யப்படுகிறதோ அதை போல சில பேர் தெய்வத்தின் பெயரை சொல்லி ஊரை ஏமாற்றுவதை போல என்று கூறுகிறார். உண்மையான தெய்வம் என்பது காஃபி பவுடர். போலிச்சாமியார்கள் இப்பொழுதெல்லாம் எடுத்து பார்த்தால் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் இன்றைக்கும் பார்க்கின்ற பொழுது மதத்தின் பெயரால் மிக எளிமையாக ஏமாற்றிவிட முடியும். மக்கள் அவர்களை அடிமைப்படுத்த அல்லது அவர்களை மூளைச்சலவை செய்ய அல்லது சிந்திக்கக்கூடிய நிலைக்கே கொண்டு போகாமல் நிறுத்துவதற்கு மதம் பெரிய காரணியாக செயல்படுகிறது. என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும், பல நூல்களை படைத்திருந்தாலும், கடவுள் நம்பிக்கை என்று வருகின்ற பொழுது துணிச்சலாக அங்கு எதுவும் கேட்க முடிவதில்லை, துணிந்து எதையும் செய்ய முடிவதில்லை. அப்படி யாராவது செய்தால் அவர்களை வெறுப்பாகவும் அவர்களை விரோதிகளாகவும் பார்க்கக்கூடிய நிலை நாட்டிலே பெருகிவிட்டதோ என்று தோன்றக்கூடிய சூழல் இன்றைக்கு இருப்பதாக தெரிகிறது. அண்மையிலே கூட கர்நாடகாவிலே ஒரு கோவிலிலே நூற்றுக்கணக்கான பேர் இறந்த சடலங்கள் இருப்பதாக செய்தி வருகிறது. எப்படி என்று அதுதான் குழப்பமாக இருக்கிறது. கடவுளின் பெயரை சொல்லி எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியுமா? செய்துவிட்டால் அவர்கள் மீது எந்த குற்றமும் கூறக்கூடாதா? அல்லது அது குறித்து அதிகமாக பேசப்படக்கூடாதா? அப்படி பேசுவது தேச விரோதமாக கருதப்படுமா என்றெல்லாம் அச்சம் தோன்றக்கூடிய நிலைமைக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதோ என்றும் தோன்றுகிறது. அவர் 1943 இதை எழுதுகிறார். அதன் பிறகு அவர் 100 ரூபாய் நோட்டை கொடுக்கிறார். கந்தசாமி பிள்ளை அதை பார்க்கிறார். ஆகா, 100 ரூபாய் நோட்டு இருக்கிறது, பெரிய மனிதரை போலத்தான் இவர் தெரிகிறார். கடவுளை பொறுத்தவரை நமக்கு அவர் கடவுள் என்று புதுமைப்பித்தன் அறிமுகப்படுத்தி விட்டார். ஆனால் கந்தசாமி பிள்ளைக்கு அவர் கடவுள் என்று தெரியாது. 100 ரூபாயை கொடுத்தவுடன் அவர் சில்லறை கேட்கிறார். அவர் அந்த இடத்திலே சில்லறை கொடுக்கிறார்கள். வெளியே வந்தவுடன் அதிலே ஒரு நோட்டை உருவி கிழித்து போடுகிறார் அவர். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் ஒரு 10 ரூபாய் தலை இப்படி கிழித்து போடுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், இது ஒரு கள்ள நோட்டு.
எனக்கு தெரியாது என்று அவர் கொடுத்து விட்டார். ஆனால் நான் அறிவேன் இது கள்ள நோட்டு. இவருக்கு கோபம் வந்து விட்டது. அதை அங்கேயே சொல்லி இருந்தால் அவரிடம் சொல்லி அந்த 10 ரூபாயை நாம் வாங்கி இருக்கலாமே, இப்பொழுது நஷ்டமாகிவிட்டதே என்று கந்தசாமி பிள்ளை கூறுகிறார். அப்போதுதான் கடவுள் வடிவத்திலே வந்தவர் கூறுகின்றார், பரவாயில்லை, நான் ஏமாந்திருப்பேன் என்று அவன் நினைத்துக் கொண்டான் என்று கூறுகின்றார். முதலிலே ஒரு வரி வந்தது, ஏமாற தயாராக இருக்கும் ஒருவனை ஏமாற்றாமல் விட்டால் அவனை ஏமாற்றாமல் விடுவது தர்ம விரோதம் என்று கந்தசாமி பிள்ளை நினைத்தார். இங்கே ஏமாற்ற தயாராக இருக்கக்கூடிய ஒருவனிடம் ஏமாந்து போகாமல் இருப்பது தர்ம விரோதம் என்று கடவுள் நினைத்தாரோ? இந்த வரி அந்த கதையில் இல்லை. ஆனால் மேலே சொன்ன மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை இந்த 2 நிகழ்வுகளில் ஒன்றை வரியாகவும் ஒன்றை நிகழ்வாகவும் புதுமைப்பித்தன் கூறியிருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏமாற தயாராக ஒருவன் இருந்தால் அவனை ஏமாற்ற வேண்டும், அப்படி ஏமாற்றாமல் விடுவது தர்ம விரோதம் என்பது கந்தசாமி பிள்ளையின் கருத்து. ஒருவன் நம்மை ஏமாற்ற நினைத்தால் நாம் ஏமாந்து போக வேண்டும், அதுதான் தர்ம விரோதம் இல்லாத செயல் என்பது கடவுளினுடைய எண்ணமாக இருக்குமோ என்று நினைக்கிறார். அப்படியே நண்பர்களாக பேசுகிறார்கள். திருவல்லிக்கேணிக்கு தானே செல்ல வேண்டும், சரி நாம் ரிக்ஷாவிலே செல்லலாம் என்று ரிக்ஷாவிலே ஏறி உட்கார்ந்து பயணம் செய்கிறார்கள். அந்யோன்யமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். இவர் ஒரு பத்திரிகையாளர். இவர் ஒரு சித்த வைத்திய தீபிகை என்ற ஒரு பத்திரிகையை எழுதி கொண்டு வரக்கூடியவர், ஒரு வைத்திய தொழிலை செய்யக்கூடியவரும் கூட. இவர் கேட்கிறார், நீங்கள் அந்த பத்திரிகையை அறிவீர்களா? இல்லை, நான் அறிந்ததில்லை. நான் 17 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறேன். 17 ஆண்டுகளினுடைய தொகுப்பும் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னவுடன், ஒரு எழுத்தாளராகவே இருந்து அந்த வாசகரினுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதை போல 17 பெருக்கள் 12 204 புத்தகங்களை நம் தலையிலே கட்டி விடுவாரோ என்று பயப்படக்கூடிய, கடவுளே பயப்படக்கூடிய நிலைமைக்கு அந்த இடத்திலே அந்த நிகழ்வை கூறுகிறார்கள். இவர் கூறுகின்றார், நீங்கள் அந்த பத்திரிகையினுடைய ஓராண்டு சந்தா 1 ரூபாய் தான், ஆயுள் சந்தா 25 ரூபாய், உங்களுக்கு வேண்டுமானால் நான் அனுப்புகிறேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது கடவுளாக வந்தவர் கேட்கின்றார், ஆயுள் காலமா? யாருடைய ஆயுள் காலம் என்று. உடனே இவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆயுள் தான் என்று. கடவுளினுடைய ஆயுள் காலம் வரைக்கும் பத்திரிகை அனுப்புவதற்காக கந்தசாமி பிள்ளை தயாராக இருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது சிரிப்புதான் வருகிறது. சரி, நீங்கள் இந்த தொழிலை எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, மருத்துவ தொழிலிலே இருக்கக்கூடிய அந்த குறைகளை நாசூக்காக சுட்டி காட்டுகிறார். வியாதியும் அகன்று விடக்கூடாது, ஆசாமியும் இறந்து விடக்கூடாது. சிகிச்சை பொறுத்தவரை வியாதியை ஒரு வியாபாரமாக வைத்துக் கொண்டிருந்தால்தான் நம்முடைய பொழப்பு நன்றாக நடக்கும். அதாவது போக்கில் அவர் அடித்து கூறுகின்ற செய்தி இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது பல பெரிய பெரிய மருத்துவ துறையிலே இருக்கக்கூடிய நல்லோர்கள், பெரியோர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த மருத்துவ துறையை வியாபாரமாக, வியாதியை வியாபாரமாக மாற்றக்கூடிய நிலைமை அன்றைக்கே இருப்பதை இவர் சுட்டி காட்டுகிறார். இத்தனைக்கும் மிக சாதாரண மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அப்படி என்றால், இன்றைக்கு உலக பொருளாதாரமாக அனைவரும் இருக்கின்ற பொழுது இந்த பொருளாதாரத்திலே புதிய புதிய நோய்களை உற்பத்தி செய்து அதன் பிறகு அதற்கான தடுப்பூசிகள், மருந்துகள் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்து புதிய மருந்துகளை எல்லாம் கொண்டு வந்து இறக்குமதி செய்து, இப்படி மனிதர்கள் பணத்தின் மீது எவ்வளவு பேராசையோடு இருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுவதாக அந்த வரிகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதன் பிறகு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய நாடியை பிடித்து இவர் பார்த்து விட்டு சொல்லுகிறார், உங்களுடைய நாடியிலே பித்தம் ஏறி அடிக்கிறது, உங்களுக்கு விஷப்பிரயோகம் இருக்கும் போல தெரிகிறது என்று கூறுகின்றார். கடவுள் சிரித்துக் கொண்டே ஆமாம் ஆமாம் நீங்கள் கையை விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, திருவல்லிக்கேணியிலே யாரை பார்க்க போகிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் சொன்னார், 7ஆம் நம்பர் ஆபீஸ் வெங்கடாசல முதலி தெருவுக்கு போகிறேன். கந்தசாமி பிள்ளைக்கு தூக்கி வாரி போட்டு, அது என்னுடைய முகவரி தானே, அங்கே நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள்? அங்கே கந்தசாமி பிள்ளையை பார்க்க போகிறேன். நான் தான் கந்தசாமி பிள்ளை, நீங்கள் யார் என்று கேட்க.
நானா? நான் தான் கடவுள் என்கிறார். அப்போதுதான் அவரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் கடவுள் என்று. கடவுள் என்று சொன்ன உடனே கந்தசாமி பிள்ளை சொல்லுகிறார், இத வெளியில சொல்லிடாதீங்க. கேட்கிறவங்க உங்கள பைத்தியம்னு நினைச்சா பரவாயில்ல. என்னுடைய மனைவி என்னை பைத்தியம் என்று நினைத்து விடக்கூடாது. அவர் பாவம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார் என்பது அந்த வரிகளிலேயே புரிகிறது. ஏன்னா ஏற்கனவே ஒருவேளை சொல்லிட்டு இருப்பாங்களோ என்னவோ, நீ லூசு பயலா இருக்க அப்படின்னுட்டு. இப்ப இதையும் சொன்னா கடவுள் இவரு கடவுள் அப்படின்ட்டு வீட்டுல அழைத்துட்டு போய் சொன்னோம்னா முடிவே பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நீங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. வெளியில சொல்லிடாதீங்க நீங்க அப்படி. அப்படியே வீட்டுக்கு பக்கம் வராங்க. கடவுள் வீட்டுக்கு அருகிலே வந்தவுடன் அவருடைய உருவத்தை, உண்மையான உருவத்தை அவர் காட்சி தருகிறார். இவரு சொன்னாரு, இதெல்லாம் வேண்டாம். நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா, பூலோகத்துல இருக்கணும்னா மனிதர்களைப் போலவே இருக்க வேண்டும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. மனிதர்கள் அவங்க எப்படி வாழ்வாங்களோ, அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ, என்ன செய்ய முடியுமோ, அதோட இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு. சிவன் 64 திருவிளையாடல்களை ஆடியதாக திருவிளையாடல் புராணம் கூறும். இங்கே மண்ணுக்கு கொண்டு வந்து புதுமை பித்தன் 65வது திருவிளையாடலாக இந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான திருவிளையாடல்களை விளையாடு. அடுத்து சரி இவர் பக்தா என்று அழைக்கிறார். அந்த வடிவம் வந்தவுடனே, அந்த தோற்றம் வந்தவுடனே, அந்த கடவுளினுடைய அத்தனை ஜடாமுடி, அந்த மான் தோல், புலித்தோல், கையிலே திரிசூலம் எல்லாம் வந்த உடனே அவர்களுக்கு பக்தா உன் பக்தியை வெச்சினேன் என்று வழக்கமாக சொல்லக்கூடிய வசனம் வர தொடங்கியதை போல பக்தா என்று ஆரம்பிக்கிறார். இவர் சொல்லிவிட்டார் கந்தசாமி பிள்ளை, போதும் போதும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த வரம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் எதுவும் கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம். இந்த வரம் கொடுக்கறதுல பல சிக்கல் இருக்கு. ஒரு ஆள் வந்து வரம் கொடுத்துட்டு போயிடுறீங்க, இன்னொரு ஆள் வந்து தலையை எடுத்துட்டு போயிடுறாங்க. பஸ்மாசுரன் என்ற கதை நமக்கு தெரியும். இந்த இந்த கதையிலே பல இடங்களில் புராண செய்திகளை கொண்டு வந்து, கடவுள் உள்ளே வந்து விட்டாலே புராணம் வந்து விடும் அல்லவா? புராண நிகழ்வுகளை கொண்டு வந்து அதை நையாண்டியாக, அதை சமூக வளத்தை சாடுகின்ற வகையிலேயும் அதை பயன்படுத்திய நுட்பம் மிகச் சிறந்த ஒரு நுட்பமாக இதிலே இருக்கிறது. தலையிலே கை வைத்து தலையே போன பஸ்மாசுரனுடைய கதையை நினைவுபடுத்துகின்ற வகையில் ஒருத்தர் வந்து கொடுக்கிறார், அடுத்தவர் வந்து இது கேட்கிறாரு. அதனால எனக்கு எந்த வரமும் வேண்டாம். கடவுளுக்கே இப்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னிடம் வரம் வாங்குவதற்காக பல பேர் பல ஆண்டுகள் முயன்று தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானே வழிய வந்து கொடுத்தாலும் அதை வாங்காத மக்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால், அதன் பிறகு அவரே நினைக்கிறார், அது சரிதான், இதுவரை வரம் வாங்கி பூலோகத்தில் உருப்பட்ட மனுஷன் யார் என்று கடவுளே கேட்டு பார்க்கிறார். நாம் சிந்தித்து பார்த்தால் வரங்களை பெற்று அந்த வரங்களினால் உயர்ந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று நமக்கும் தோன்றவில்லை. தான் பெற்ற வரத்தின் காரணமாக மகிழ்ச்சி அடைந்து அந்த வரத்தின் காரணமாக உயர்வடைந்தவர்கள் என்று தெரியவில்லை. வரம் பெற்றவர்கள் மறுபடியும் சிக்கலில் மாட்டுகிறார்கள், அல்லது பொதுவாக புராணங்களில் சொல்லக்கூடிய கதைகளில் எல்லாம் அரக்கர்கள் கடுமையாக தவம் இருந்தார்கள், அவர்கள் வரங்களை பெற்றார்கள், அவர்கள் உடனே அழிக்க தொடங்கினார்கள் என்று தோன்றுகிறது. அந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன ஒரு வினா தோன்றுகிறது என்றால், முக்காலத்தையும் உணர்ந்தவர் கடவுள். இந்த கேள்வி அப்போ இதை படிக்கின்ற பொழுது எழுகிறது, முக்காலத்தையும் உணர்ந்தவர் கடவுள். இவன் தவம் இருக்கிறான். பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்பதே முதலில் தவறு. ஏனென்றால் அனைத்தையும் உணர்ந்தவர் கடவுள். அவர் எதற்கு இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? பக்தன் எதற்காக தவம் இருக்கிறான் என்பது கூட தெரியாமல் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சரி, வரத்தை கேட்கிறான் என்று கேட்டே விட்டான். இந்த வரத்தை இவனுக்கு கொடுத்தால் இவன் பிற்காலத்திலே என்ன செய்வான், எதிர்காலத்திலே என்ன செய்வான் என்பதும் கடவுளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த வரத்தை வாங்கினால் இவன் இந்தந்த கேடுகளை எல்லாம் செய்வான் என்று தெரிந்து, நீ இப்படி எல்லாம் பண்ணுவோம் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. இவர் தவம் இருந்தவனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அவன் போய் எல்லோரையும் அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி முடித்த பிறகு வேறொரு கடவுளிடம் போய் எல்லோரும் சென்று முறையிட்டு அவர் ஒரு அவதாரம் எடுத்து வந்து இவரை அடித்து, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே வந்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. இப்பொழுது அதே போல இங்கே இவர் இந்த வரம் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சாதாரணவராக வா, உனக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். என்ன பெயர் வைக்கலாம்?
உனக்கு பரமசிவம் என்று பெயர் வைக்கட்டுமா அல்லது அம்மையப்ப பிள்ளை என்று பெயர் வைக்கட்டுமா என்று கேட்கிறார். கடவுளுக்கே நாம் சாய்ஸ் கேட்டு அவருக்கு உனக்கு என்ன பெயர் வேணும்னு கடவுளுக்கே நம்ம பெயரை கேட்கலாம். ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லா இறைவருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டோமோ என்று பாடியதை போல இவர் கேட்ட உடனே கடவுள் சொல்லுகிறார், எனக்கு அந்த அம்மையப்ப பிள்ளை என்ற பெயரெல்லாம் வேண்டாம், பரமசிவம் போதும், அதுவும் பழைய பரமசிவம். இந்த இடத்திலே நான் ஒரு குறிப்பை கவனிக்கிறேன். அம்மையப்ப பிள்ளை என்ற பெயர் ஏன் வேண்டாம் என்று கடவுள் நினைத்தார் என்றால், ஒருவேளை அதிலே ஒரு சாதியினுடைய பெயர் ஒட்டி கொண்டிருப்பதால் அதை சொல்லிவிட்டு பரமசிவம் என்பதோடு நிறுத்தி கொண்டாரா? கடவுள் தன்னை எந்த சாதிக்குள்ளும் அடக்க விரும்பவில்லை என்று புதுமைப்பித்தன் கூற நினைக்கின்றாரா? புதுமைப்பித்தன் நினைத்தால் எந்த பெயரை வேண்டுமானாலும் அவருக்கு சூட்டி இருக்க முடியும். ஆனால் இந்த 2 பெயர்களை கொடுத்து ஒன்றை சாதி ஒட்டோடும் இருக்கக்கூடியது, இன்னொன்று பொதுவான பெயராக இருக்கக்கூடியது என்று வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் எந்த சாதிக்குள்ளும் தன்னை அடக்க விரும்பாதவராக இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எல்லாரையும் தன்னுடைய சாதிக்குள் அடங்க பெரிய தலைவர்கள், சாதியையே பார்க்காத தலைவர்களை எல்லாம் சாதிக்குள் அடக்கூடிய எங்கள் என்று சொல்லக்கூடிய சமூகம் என்பதை நினைக்க வேண்டிய ஒரு கடவுள் கூட உரிமை கொண்டாடக்கூடிய நிலைக்கு என்று தோன்றுகிறது. இவர் புதுமைப்பித்தன் 43 இந்த புரட்சியை செய்திருக்கிறார். சரி, உங்களை என்னவென்று அறிமுகப்படுத்துவது? அப்பா என்று அறிமுகப்படுத்தட்டுமா? இவர் சொல்லிவிட்டார். கடவுள் புரிந்து கொண்டார். அப்பா என்று அறிமுகப்படுத்த வேண்டாம், பெரியப்பா என்று அறிமுகப்படுத்து, சொத்து பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா அப்பான்னு சொன்ன பிறகு எல்லாத்தையும் எழுதி வைன்னு சொல்லிட்டா ஏற்கனவே அங்கே 2 பேர் இருக்காங்க. அப்புறம் 3ஆவதா ஒண்ணு கொடுத்தோம்னா அது சிக்கலா போயதுன்ட்டு அவரு பூலோகத்துக்கு வந்த உடனே மனிதர்களினுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், சொத்து பிரச்சனை வந்துரும், நீ அப்பான்னு கூப்பிடாத, நீ பெரியப்பான்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. வீட்டுக்கு வராங்க. ஒரு 4 வயது குழந்தை, அழகான பெண் குழந்தை அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்தவுடன் கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று என்று அழகான வரி இருக்கும். கடவுள் குழந்தைகளை பார்த்துதான் மகிழ்ச்சி அடைகிறார். பைபிளிலே ஒரு வரி வரும், குழந்தைகளை போன்றவர்கள் தான் இறைவனினுடைய சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் என்று. குழந்தைகள் என்று கூட சொல்லவில்லை, குழந்தைகளை போன்றவர்கள். அது குழந்தைகள், நான் படித்த ஒரு அருமையான கருத்து, குழந்தைகள் காய் விடுவதையும் பழம் விடுவதையும் தன்னுடைய விரல்களிலேயே வைத்திருக்கிறார்கள் என்று. அவர்களுக்கு எதையும் மனதுக்குள் கொண்டு போய் வஞ்சனையாக வைத்துக் கொண்டு பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. அவர்கள் ஒரு நிமிடம் கோபப்படுவார்கள், அடுத்த நிமிடம் அதை மறந்து விடுவார்கள். ஆனால் மனிதர்கள் மறக்க முடியாமல் அதை நினைத்து கொண்டே இருப்பதால் தான் அத்தனை கேடுகளும், அத்தனை துன்பங்களும், அத்தனை சீர்கேடுகளும் நடக்கின்றன. அந்த குழந்தை ஓடி வந்து கந்தசாமி பிள்ளையை கட்டி கொண்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டு இவர் சொன்னார், நான் என்னைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்றால், என்னைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது? ஒரு பொறிக்கடலையாவது வந்திருக்கலாம் அல்லவா என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. நான் நினைத்து பார்க்கிறோம், குழந்தைகளுக்கு உன்னை வச்சுட்டு என்னதான் செய்ய முடியும்? குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை விடுத்து விட்டு என்னதான் கொடுக்குவேன் அப்படின்னா சரி. அப்புறம் அந்த குழந்தை இந்த பெரியவரோடு நன்றாக ஒட்டி கொண்டது. பார், உன்னுடைய தாத்தா இவர் என்று சொன்னதும் இந்த குழந்தை ஒட்டி கொண்டது. குழந்தை கழுத்திலே ஒரு நாவல் பழத்தை போன்ற கரிய நிறமுடைய ஒரு மரு இருக்கு. அதை பார்த்து அந்த குழந்தை கேட்கிறது, இது என்ன அப்படின்னு. அவர் சொல்லுகிறார், இது இந்த அந்த நீலகண்டம் வந்த வரலாற்றை குறிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு. இதிலே கடவுள் வருவதால் பல புராண நிகழ்வுகளும் இதற்குள்ளே தொடர்ந்து வருகின்றன. அப்புறம் அவர் சொல்றாரு, மனைவி வந்த கந்தசாமி பிள்ளை மனைவி வந்த உடனே வாசல்ல அரிசி மூட்டை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரலையா அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த ஆள நான் வாங்கிட்டு வர சொன்னேன், இப்ப கேட்டப்ப கூட நான் மறந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. ஒரு எழுத்தாளர் என்பவன் மிக ஏழ்மையான நிலையிலே தான் இருந்திருக்கிறான். ஆனாலும் அவன் தொடர்ந்து எழுதி கொண்டேதான் இருக்கிறான். படைப்பாளிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். படைப்பாளியை பொறுத்தவரை ஒரு படைப்பு என்பது அவனுக்கு பணம் தருவதை விட அவனுக்கு தெரிந்த, அவனை பாதித்த அல்லது அவனுடைய சிந்தனைக்குள் தோன்றியவற்றை உலகத்திற்கு எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்ற உத்வேகம்தான். ஒரு சில எழுத்தாளர்கள் மிக புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் பொதுவாக எழுத்துலகம் என்பது எந்த வறிய நிலையில் இருக்கிறதோ
இன்றைக்கு இருக்கிற நிலையை விட அன்றைக்கு மிக மோசமான நிலையில் தான் இருந்திருக்கும். அதனால்தான் வாங்கி வர முடியாத, ஏன்னா அவரிடம் எந்த தொகை பணமும் இல்லை, அரிசியை வாங்கி வர முடியாது. இவர் எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னாலே மறந்துட்டதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு அந்த இவரே மூட்டையை கொண்டு வந்து வைக்கிறார். அப்பொழுது அவர் பார்க்கிறார், நான் எந்த திருவிளையாடலும் செய்யக்கூடாது என்றுதானே சொல்லி உங்களை அழைத்து வந்தேன், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இல்லை இல்லை, இனிமேல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து அந்த சிறு குழந்தையோடு அவர் வெளியே சென்று மகிழ்ச்சியாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு, அந்த செத்த காலேஜ், உயில் காலேஜ்னு சொல்லக்கூடிய இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு, அந்த குழந்தைக்கு வேண்டிய தின்பண்டங்களையும் புதிய ஆடைகளையும் அணிவித்து வீட்டுக்கு கூட்டிக்கிறாரு. பேத்தியும் மிக நெருக்கமாக ஒட்டிக் கொள்கிறார்கள். இங்க வந்த பிறகு இவர் சொல்றாரு, இதெல்லாம் எதுக்காக? சரி, ஒரு 25 ரூபாய் எனக்கு அந்த ஆயுள் சந்தாவை எப்படியாவது, எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு, இந்த ஆயுள் சந்தாவை எப்படியாவது வாங்கியதுன்னுட்டு, இந்த 25 ரூபாய் ஆயுள் சந்தாவை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, யாரை ஏமாற்ற நீ கேட்கிறாய், இது யாருக்கு நல்லது அப்படின்ட்டு. அவரு அப்போ ஒரு வரியை சொல்றார். அதுதான் கந்தசாமி பிள்ளையினுடைய எண்ணம். தானமாக வாங்க எனக்கு பிரியமில்லை. ஒரு எழுத்தாளன் அவனுக்குள்ள ஒரு சுய கௌரவம் இருக்கும். என்னதான் ஏழ்மையில் இருந்தாலும், சிறு சிறு தவறுகளோடு அவன் இருந்தாலும், அவனுக்குள்ளே ஒரு அந்த எழுத்தின் மீது ஒரு இருக்கக்கூடிய ஒரு கர்வம், அந்த கர்வம் இருக்கின்ற வரையில் தான் பாரதி சொன்ன அக்னி குஞ்சம் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே கனன்று கொண்டது. எதையும் தானமாக வாங்குவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது நீங்க 100 ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறீங்க, நீங்க வந்து பக்தா என்று கேட்கின்ற பொழுதே வரம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. தானமாக வாங்கவும் பிரியமில்லை, கடன் வாங்கவும் யோசனை இல்லை. நமக்குள் ஒரு வியாபார தொடர்பாவது இருக்கட்டும், கடவுளோடு வியாபாரம். மணிவாசகர் சொல்லுவார், தந்தது எந்தனை கொண்டது உந்தனை சதுர யார்களோ சதுரர் அப்படின்னு கேட்பாரு. நான் என்னை கொடுத்து உன்னை படைந்தேன். நம்ம 2 பேர் செஞ்ச வியாபாரத்துல யார் மிக திறமைசாலி என்று அந்த வரி நமக்கு வருகிறது. இந்த குழந்தையினுடைய கையிலே லட்டு இருக்கிறது. அந்த லட்டு கொண்டு வந்து அந்த குழந்தை ஆசையாக கொடுக்கிறதா. அப்பொழுது இவர் இந்த தாத்தா சொல்லுகிறார், முழு லட்டா இருக்கிறத நீ வச்சுக்கோ, உதிர்ந்து போனதெல்லாம் எனக்கு கொடு நீட்டு. சிவன் அல்லவா, அதனால அன்றைக்கு அந்த வைகையிலே வெள்ளத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்த நேரத்திலே வந்தி என்ற கிழவியிடம் உதிர்ந்த பிட்டுகளுக்காக வந்து மண் சுமந்து மன்னனிடம் அடிபட்ட அந்த திருவிளையாடல் நிகழ்வு இங்கே நினைவு பெறுது. இப்பொழுது அவர் சொல்றாரு, உதிர்ந்தவை எனக்கு கொடு, முழுதாக இருப்பதை நீ எடுத்துக்கொள். இப்ப அந்த பொண்ணு கேட்கவா, 4 வயது குழந்தை, அந்த பெண் குழந்தை, அழகான குழந்தை ஒரு கேள்வி கேட்குது. என்னுடைய வாய் அவ்வளவு பெருசு இல்ல, இதை நான் புட்டுதான் சாப்பிடணும். இந்த லட்டை நான் பிட்டு விட்டால் அது உதிர்ந்ததாக மாறிவிடும். அப்படி உதிர்ந்ததாக மாறிவிட்டா நான் உங்களுக்கு தானே கொடுத்துடணும், அப்ப எனக்கு எதுவுமே இல்லையா என்று அந்த குழந்தை கேட்கிறது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியெல்லாம் இல்லை, இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. குழந்தைகள் கேட்கக்கூடிய அறிவான கேள்விகள். நமக்கு இந்த இது தோன்றவில்லை. முழு லட்டாகத்தான் நாம் நினைக்கிறோம். அந்த என்று குழந்தைக்கு தெரிகின்ற அந்த நுட்பமான கேள்வி, இவர் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டு எல்லாத்தையும் நீயே சாப்பிடுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறார். இந்த இடத்திலே கந்தசாமி பிள்ளை ஒன்று கேட்கிறார், இவ்வளவு செலவு பண்ணையே கையில எவ்வளவு காசு மிச்சம் வச்சிருக்க? அப்பொழுதும் அவருடைய நோக்கம் அந்த 25 ரூபாய் சந்தா தொகை, ஆயுள் சந்தாவை வாங்கிவிட வேண்டும் என்பது. கடவுள் பதில் சொல்கிறார், உனக்கு 25 போக இன்னமும் 50 ரூபாய் இருக்கு. இது ஒரு நல்ல அழகான பதில். இன்னும் 50 ரூபாய் இருக்கு அல்லது இன்னும் 70 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருந்தா கந்தசாமி பிள்ளைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது. உனக்கு 25 போக என்று சொன்னால் உறுதியாக இவர் நமக்கு கொடுத்து விடுவார், நம்முடைய ஆயுள் சந்தாவை அடைந்து விடுவோம் என்று அவருக்கு புரிந்து விட்டது. சரி, இப்ப அவரு சொல்றாரு, இங்க இருக்கிற காலத்துல ஏதாவது பிழைக்கிற வழியை பார்க்கலாம் இல்லையா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னால், நான் கூத்து நன்றாக ஆடுவேன், கூத்தாடுவேன், அந்த தொழிலை செஞ்சு நான் பிழைக்கலாம் இல்லை. அப்படியா, சரி வா, உன்னை வந்து நான் ஒரு பெரிய கலா மண்டபத்துக்கு அழைத்து செல்கிறேன், அந்த நாட்டிய மண்டபத்துக்கு அழைத்து செல்கிறேன். அதனுடைய பொறுப்பாளர் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவுக்கு இவங்க போலான்ட்டு போறாங்க. 3 பேரா போறாங்க. அங்க போகும்போது கந்தசாமி பிள்ளை, கடவுள், தேவி, பார்வதி தேவி 3 பேரும் போறாங்க. உள்ள போன உடனே அந்த திவான் இவரை பார்த்து சொல்றாரு,
உங்களை நினைச்சிட்டு இருந்தேன், பஸ்பம் தீர்ந்து போச்சு. தங்க பஸ்பம் அவருக்கு செய்து கொடுக்கக்கூடியவர் இவர்தான். அதனால அவர் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு இன்றைக்கு சாயந்தரம் நான் அனுப்பிடுறேன். ஒரு ரெக்கமெண்டேஷன் இவங்க இவர்கள் நன்றாக நடனமாடக்கூடியவர்கள். கூத்தனார் இவருடைய மனைவி இவர் பார்வதி மிக நன்றாக ஆடக்கூடியவர்கள். இவர்களை நீங்கள் சபையிலே ஆட வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவரு இவங்களை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததுல நீங்க எங்க ஆடி இருக்கீங்க அப்படின்னு. எல்லா இடங்களிலும் நாங்கள் ஆடி இருக்கிறோம். இறைவன் எல்லா இடங்களிலும் இறைவன் ஆடக்கூடிய திருவிளையாடல் தானே. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவனுடைய திருவிளையாடல் என்று தானே சொல்லுவார். இவரு சொல்றாரு, எல்லா இடத்துலயும் ஆடி இருக்கீங்களா? எங்கன்ல படவே இல்லையே. அதுதான் முக்கியம். நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக அறிவாளியாக இருந்தாலும் சரி, வாய்ப்புகளை வழங்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் கண்ணில் பட்டால் மட்டும்தான், அல்லது பெரிய பதவியில் அதிகாரத்தில் இருப்பவருடைய கண்களுக்கு நீங்கள் பட வேண்டும். அவர்களுக்கு விருப்பமானவர்களாக நீங்கள் இருக்கின்ற வரையில் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து ஒண்ணு சொல்றாரு, நீங்கள் ஆடலாம், ஆனால் இந்த அம்மா ரொம்ப கருப்பா இருக்காங்களே. யாரு? பார்வதி தேவி. கடவுளாகவே இருந்தாலும் கருப்பாக இருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கும் மேடை ஏற்றுவதற்கும் தயக்கமாக இருக்கக்கூடிய சூழல் என்று அவர்கள் காட்டுகின்றார். கடவுள்னு தெரியாது, கடவுளாவே இருந்துக்கோ, அதை பத்தி என்ன. ஆனால் நிறம் என்பது எவ்வளவு அந்த அந்த அதற்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு புரிய வேண்டும். பொதுவாக அந்த மேடை கச்சேரிகளில், பரதநாட்டிய அரங்குகளில் அல்லது இது போன்ற சபாக்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாம் கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன? திறமையை பார்த்துதான் ஒன்றுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்குறி 43 இருந்து 2025 தாண்டியும் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. அன்றைக்கு இருந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. சரி, அதன் பிறகு நீங்க ஆடத் தொடங்குங்க. ஒரு ஆட்டத்தை அந்த நடு ஹால்ல போய் ஆடலாம் அப்படின்ட்டு இவங்க வர்றாங்க. இறைவன் ஆடத் தொடங்குகிறார். அவருக்கு ஆட்டம் என்ற உடனே, நடராச வல்லவா கூத்தன் அல்லவா, ஆட்டம் என்று வந்த உடனே இவர் என்ன பண்றாரு, அப்படியே தன்னுடைய உண்மையான தோற்றத்துக்கு வருகிறார். அப்படியே தலையிலே அந்த பிறை நிலவு, கங்கை ஆறு, உடல் கழுத்திலே பெரிய பாம்பு, உடல் முழுக்க பாம்பு, கையிலே திரிசூலம் வைத்துக் கொண்டு அப்படியே அரங்க மதிர ஆடத் தொடங்குகிறார். ஆடத் தொடங்கினால் அவர் நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்றாரு திவான். நிறுத்து, என்ன பண்றீங்க? ஆடல் இப்படியெல்லாம் ஆடக்கூடாது. நீங்க தலையில ஒரு பாம்பினை போன்ற வடிவத்தை வைத்திருக்க குட்டையை அல்லது பொம்மையை தான் வைத்திருக்க வேண்டும். உண்மையான பாம்பை எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. போலியாக பொம்மைகளாக இருக்க வேண்டும். அதாவது உண்மையாக இருப்பதற்கு மதிப்பில்லை, அல்லது உண்மையாக இருக்கின்ற பொழுது அதற்கு உரிய இடம் வழங்கப்படாது. நீங்கள் நடிக்க வேண்டும், போலியாக இருக்க வேண்டும். பொய்யானவர்களாக இருக்கின்ற வரையில், போலியாக இருக்கின்ற வரையில் உங்கள் புகழ் பரவும் என்ற அடிப்படையிலே அவர் அங்கு பேசுகிறார். அடுத்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு செய்தியை சொல்லுகிறார், சாட்சாத் பரமேஸ்வரன் பார்வதியே வந்து ஆடினாலும் நாங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய நாட்டிய சாஸ்திரத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் முக்கியமான கருத்தே. நீங்கள் கடவுளாகவே இருந்து விடுங்கள். அதனால் என்ன, எங்கள் சட்டங்களுக்கு, நாங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்படாத பொழுது கடவுளாகவே இருந்தாலும் அவர்களுக்கு அனுமதியும் கிடையாது, அரங்கேற்றமும் கிடையாது. அதுதான் அங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. உலகத்தையே படைத்தவராகவே இருக்கட்டுமே, உலகத்தையே படைத்தவர் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் உலகத்தையே படைத்தவர்களே வந்து ஆடினாலும் அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சட்டத்திற்குள் கட்டத்திற்குள் அடங்காதவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவருக்கு ரொம்ப என்னடா நம்முடைய ஆட்டத்தை நிறுத்துன்னு சொல்றா, அப்படி நம்முடைய ஆட்டத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றா, அப்படி உன்னுடைய ஆட்டம் எல்லாம் சாஸ்திரத்திலே கிடையாதுன்னு சொல்றா அப்படின்னு ரொம்ப
கடவுள் மனம் வெறுத்து போய் விடுகிறார். அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். என்ன இது? சரி, இவரு சொன்னாரு, இந்த தொழில் நமக்கு வேண்டாம்பா, வேணும்னா நீ தேவார பாடசாலை வைத்து பிழைத்துக் கொள்கிறாயா? அதுக்கு பதிலா இந்த பிழைப்பு. கடவுள் போதும்பா, உங்களோட இருக்கிறதே போதும், இது இனிமேலெல்லாம் என்னால இந்த பூலோகத்தில் இருக்க முடியாது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களிடமெல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம், உடன் இருந்து வாழ முடியாது. கடவுள் சொல்லக்கூடிய கருத்து, கடைசி கன்க்ளூஷன். அவர் பூலோகத்துல சில நாட்கள் இருந்து வரக்கூடிய முடிவு, மனிதர்களை விட்டு தள்ளி நின்றால்தான் அவர் கடவுளாகவே இருக்க முடியும். மனிதனோடு மனிதனாக அவர் கலந்து விட்டால் மனிதனுக்கும் கீழாகத்தான் அவர் போய்விடுவார் என்ற நிலைமை ஆகிவிட்டது. அவர் கடவுளாகவே இருந்தாலும் மனிதர்களோடு சேர்ந்து வந்த பிறகு அவர்கள் கடவுளாக மதிக்கப்பட மாட்டார்கள். தள்ளி நின்று இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கடவுளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பூலோகத்தை விட்டு மறைந்து விடுகிறார். கந்தசாமி பிள்ளை பார்க்கின்ற பொழுது மேஜையின் மீது 25 ரூபாய் இருக்கிறது. அவருடைய தொடக்கத்திலே இருந்து அவர் முயன்ற அத்தனையும் இந்த 25 ரூபாய்க்கு தான். ஒரு எழுத்தாளன் வேற என்ன செய்ய முடியும்? அந்த 25 ரூபாய் இருக்கிறது. கடவுள் காணாமல் போய்விட்டார். தூங்கி கொண்டு வந்த குழந்தை எழுந்து கேட்டது, தாத்தா ஊருக்கு போயிட்டாரா என்று கேட்டதோடு இந்த கதையை அவர் முடித்து விடுகிறார். இந்த கதை தனக்குள்ளே பல செய்திகளை, பல தகவல்களை, பல நுணுக்கங்களை, பல அரசியல்களை, பல சித்தாந்தங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே இந்த கதை அமைந்திருக்கிறது. படிப்பதற்கு மிக சுவையான, நகைச்சுவை ததும்பக்கூடிய, நையாண்டியோடு சேர்ந்து சமூகத்திலே இருக்கக்கூடிய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கதையாக புதுமைப்பித்தன் படைத்திருக்கிறார். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய கதையாக இருந்தாலும் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய கதையாக அந்த கதை இருக்கிறது. சாமானிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த கதை நமக்கு கூறுகிறது. ஒரு 25 பைசா முடியுமானால் ஏமாற்றினால் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்ற நிலையிலே கந்தசாமி பிள்ளை இருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு 10 ரூபாய் கள்ள நோட்டை அல்லது கிழிந்த நோட்டை சில்லறையோடு சில்லறையாக சேர்த்து கொடுத்து விடக்கூடிய மனிதர்கள் நிறைந்த உலகமாக இன்றைக்கும் இந்த உலகம் இருக்கிறது. உண்மையான கலை ரசனை இல்லாமல், அந்த தன்மை கலை குறித்து தெரியாமல், ஆனால் அதனுடைய தலைமை பொறுப்பிலும் மேடை ஏற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பதவிகளிலும் மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பல அரங்கங்களில், பல கழகங்களில், பல அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கழகத்திற்கும் அந்த அமைப்பிற்கும் உரிய பண்போடு இருந்தால் அதனுடைய வளர்ச்சி வேறு வகையாக இருக்கலாம். தமிழை வளர்க்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் குறித்த ஆர்வமும் பற்றும் இல்லாமல் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழ் கழகம் என்று அல்ல, ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு பொது அமைப்பிற்கும் இதை நாம் பொருத்தி பார்க்கலாம். அப்படி தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகள் இருக்குமானால் உண்மையான தகுதி உடையவர்கள் கடவுளாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதை நாம் உணர்ந்துவிட முடிகிறது. ஒரு 25 ரூபாயை எப்படியாவது சந்தா தொகையாக வாங்கிவிட வேண்டும், அதிலே நிறைவு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய எழுத்தாளராக கந்தசாமி பிள்ளையை காட்டுகின்றார். ஆனாலும் கடவுளே வந்தாலும் அவரிடம் வரம் கேட்கக்கூடிய எண்ணமும் அவருக்கு இல்லை, யாசகம் பெறக்கூடிய எண்ணமும் இல்லாமல் இருக்கிறார். என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய பணிக்கு, என்னுடைய தொழிலுக்கு ஏதாவது செய்து வியாபாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, யாசகம் கேட்க மாட்டேன் என்று இருக்கிறார். ஒரு குழந்தை எல்லா இடங்களிலும் எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல் கடவுளையே மகிழ்விக்கக்கூடிய, கடவுளையே சிரிப்பில் ஆழ்த்தக்கூடிய, களிப்பில் ஆழ்த்தக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய கனவுகளாகவும் எதிர்காலத்தை நல்வழியில் கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் ஒரு நம்பிக்கை கீற்றுகளாக அந்த பாத்திரத்தையும் இதிலே வடித்திருக்கிறார். இந்த கதை மிக ஒரு சிறந்த கதை. இப்படி ஒரு கதை படிப்பதற்கு, உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பெருமக்களுக்கும்
இவ்வளவு நேரம் கேட்ட சுவைஞர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா கண்ணை மூடிட்டு கேட்டா தமிழறிவு மணியன் ஐயா பேசுற மாதிரியே இருக்கு. இப்ப கேட்டுட்டு நீ என்னது இந்த குரல் எங்கே கேட்டது மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா நல்ல எப்படி சொல்றது, இது இலக்கிய வளம். இது உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்தது என்பது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இலக்கியம் தெரியும், ஆனால் வெளிப்படுத்துகிற அந்த பாங்குங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா அது வரம், நீங்கள் பெற்ற வரம், தவம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப மகிழ்வாக இருந்தது. இந்த கதை ஒரு சமூகத்தினுடைய அவலங்களை சுட்டிக்காட்டி எழுதிய அதே சூழல் இன்னமும் ஆண்டுகள் பல கடந்தாலும், யுகங்கள் தொழில்நுட்பத்தால் கட்டுண்டு போனாலும் அதே சம்பவங்கள், அதே நிகழ்வுகள் இன்னமும் நம் கண்முன்னே நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கடந்துதான் வருகிறோம். அப்படித்தான் இந்த கதையினுடைய குறிப்பாக அந்த உணவகத்திலே அந்த சந்திக்கிற அந்த பாங்கு, அதெல்லாம் நான் அந்த கதையை படிக்கும் போதெல்லாம் அதான் தோணும். ஐயோ இன்னும் இருக்கே, இன்னும் இருக்கே, இந்த மனுஷன் வந்து எப்படியெல்லாம் உள்வாங்கி இருக்கான். ஆனா நான் நினைக்கிறது உண்டு, படைப்பாளிகள் ஒரு ஆய்வாளனா நான் நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு நல்ல படைப்பு காலம் கடந்தும் நிற்கிறது என்றால் அந்த படைப்பினுடைய கரு இன்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகத்தான் பொருண்மை. அதைத்தான் இந்த கதை சுட்டிக்காட்டுகிறது. கடவுளே வந்தாலும் கடன் கேட்கிற யுகமாகத்தான் நாமும் இருக்கிறோம் என்கிற சூழலில் நல்லா இருந்தது. நிறைய இடங்கள்ல நீங்க கொண்டு போன விதம், சொல்லிய விதம், அந்த கருத்துக்களை கையாண்ட விதம் மிக அருமை. வாழ்த்துக்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் கதை சொல்லியதால் நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த கலை இலக்கிய பெருமன்றம் மகிழ்வு அடைகிறது. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தோழமை சிவசுப்பிரமணியன் ஐயா. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்குதில்லை பேராசிரியரே? கேட்குதுங்கய்யா, கேட்குது. இன்னைக்கு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற புதுமை பித்தனினுடைய கதையை திரு அறிவொளி அவர்கள் ஆற்றொழுக்காக ஆய்வு நோக்கில் சொன்னார். ஆய்வு நோக்கில்னா கதை முழுவதையும் ஆய்வு நோக்கிலே சொன்னார். ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு அவர் அந்த ஆய்வு கருத்தையும் சொன்னார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்துச்சு. பல இடங்கள்ல அதான் இன்னொன்று, இப்போ இந்த கந்தசாமி பிள்ளை அதாவது பழைய பரமசிவமா தான் இருக்க விரும்புகிறோம். அது அம்மையப்ப பிள்ளையா பரமசிவமா? அம்மையப்ப பிள்ளை. அம்மையப்ப பிள்ளை நினைவூட்டதுக்கு நன்றி. அம்மையப்ப பிள்ளை என்ற பெயரில் நான் வர விரும்பல, சாதிக்குள் அடங்க மறுத்து விடுகிறார் கடவுள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாராட்டு வாழ்த்துலாம் சொல்ல உங்களுக்கு மிக்க நன்றி. புதுமையாக இருந்தது, ரொம்ப அருமை. கடவுள் வந்து கந்தசாமி பிள்ளைகிட்ட தான் கடவுள் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே வர்றார். பட்டியலிட்டு முதல்ல கள்ள நோட்டு, ரெண்டாவது பத்திரிகையில ஆயுள் சந்தா, அதை நிரூபிச்சுக்கிட்டே வராரு. பிறகு ஒரு நாடி பார்க்குற மருத்துவர் பார்த்துட்டு பித்து அதிகமா இருக்கு அப்படின்னா நஞ்சு உண்டு நீல மணிகண்டன் அப்படின்னு பேரு. அந்த அப்படியே நிரூபிச்சுக்கிட்டே வராரு. ஆனா கந்தசாமி பிள்ளை, நீங்க என் கூட வரதா இருந்தா மனுஷனா வாங்க, கடவுளா வேண்டாம், மனுஷனா வாங்க அப்படின்னு சொல்லுதாரு. வரம் கொடுக்கறன்னு இது பண்ணுறாரு. அதெல்லாம் வரமெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் அந்த கூத்து ஆடுறது அப்படிங்கிறது இன்றைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது உண்மை. நீங்க சொன்ன கருத்து உண்மை. கருப்பா இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, சோப்பா இருக்கவங்களுக்கு தான் வாய்ப்பு, அது உண்மை. இதுல என்னன்னா, அந்த குழந்தை சொல்லுறதுல லட்டு உதிர்ந்ததுன்னா பிச்சுட்டா எல்லாம் ஊர்ந்து போயிடும். அது நமக்கு எல்லாம் நினைவுபடுத்துகிறது. உதிர்ந்தால் பூந்திய உருட்டினா லட்டு, அவ்வளவுதான். அதை ரொம்ப நினைவுபடுத்துகிறது. நல்லா சொன்னீங்க. அதாவது கடவுள் நேரே வந்தால் நம்ப மாட்டாங்க, கடவுள் நேரா வராமல் இருப்பது வரைக்கும் தான் நம்புவாங்க. அதான் மைய கருத்து.
கடவுள் நேரம் வராம இருக்கிறது வரைக்கும் நம்புவாங்க. கண்முன் தோன்றாத வரைக்கும், கண்முன் காட்சி அளிக்காத வரைக்கும் தான் கடவுளுக்கு அருமை பெருமை எல்லாம் இருக்கு. கண்முன் தோன்றியாச்சுன்னா அந்த அருமை பெருமை எல்லாம் இல்லாம ரொம்ப இதா போயிடுது அப்படிங்கிறத மையமா வச்சு அருமையான கதையை புதுமை பித்தன் எழுதியிருக்கிறார். அதை மிக மிக உன்னதமாக நீங்கள் எடுத்து கூறினீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். தோழமையே மகாலட்சுமி அம்மா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆகச்சிறந்த எழுத்தாளர் புதுமை பித்தன் என்றால் ஆகச்சிறந்த கதை சொல்லி நம் அறிவொளி ஐயாதான். எப்படி அதை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. உங்க கதை அவ்வளவு பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு நடை, உங்களுடைய நடை, இந்த சொல்லாடல், சொல் நடை அவ்வளவு. அது ஐயா கருமுருகன் ஐயா சொன்ன மாதிரி தமிழருவி மணியன் அவர்கள் பேசுற அந்த ஒரு இதுலதான் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அந்த மாதிரி அழகா இருந்தது, நல்லா இருந்துச்சு ஐயா உங்களுடைய கதை நடை. எனக்கு இதுல என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தடவை தான் படிச்சேன், இன்னைக்கு தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு அருமையாக ஆழங்கால் பட்டு அதுலயே ஊறி திளைத்து ரத்தமும் சதையுமாக இந்த கதையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்கு உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எனக்கு இதுல ஒரு இடத்துல பக்தா இது உம்ம குழந்தையா கேட்ட உடனே அவரு கந்தசாமி பிள்ளை என்ன செய்வாருன்னா பதறி போய் அப்படியே திருதுருன்னு முடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப உடனே ஒரு டைலாக், நான் இப்பெல்லாம் சுத்த சைவமாக்கம், இப்பெல்லாம் நான் தயிர் பால் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னது அந்த பிள்ளைக்கறி ஞாபகம். பிள்ளைக்கறி கேட்ட அந்த சிவபெருமானத்தை எனக்கு ஞாபகமா வருது. அதுதானா? அதுதான். சரி சரி. அது எனக்கு அது அதான் சிரிப்பா வந்துச்சு. ஐயா எவ்வளவு ஒரு நையாண்டித்தனம் பண்ணிருக்கிறாங்க கதையில. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கடைசியில கடவுளே ஆனாலும் தன்னுடைய இயல்பை மாறாமல் இங்க பூமியில வாழ்ந்து சாதிக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லை அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமாக இந்த ஒரு நையாண்டி போக்குல ஒரு நகைச்சுவை கலந்து ஒரு கனவுலகத்துல போற மாதிரி அந்த கதையை அவ்வளவு நீட்டா நம்ம எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். அதை நீங்க சொன்ன விதம் இருக்க அடிச்சுக்கவே ஆளே இல்லை. அவ்வளவு அருமையா சொன்னீங்க ஐயா. நன்றிகள் ஐயா, நன்றிகள். நன்றி தோழமையே. அரசல்யம்மா. அனைவருக்கும் வணக்கம். நேரம் வேற குறைவா இருக்கு. நான் நிறைய கொஞ்சம் குறிப்பு எடுத்திருந்தேன், நேரம் கருதி சீக்கிரமே முடிச்சிடுறேங்க. இது ஒரு நகைச்சுவை பின்னூட்டம் சொல்லுகிறவர்கள் நேர மேலாண்மையை கடைபிடிக்கவும். நகைச்சுவை கதை. அந்த ஏமாற தயாராக இருந்தா அந்த அவங்களை ஏமாற்றணும் அப்படின்ற வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அம்மையப்ப பிள்ளைன்ற பேருக்கு அவர் கொடுத்த விளக்கமும் அருமையா இருந்தது. அப்புறம் ஒரு சிந்தனைக்குள்ள அந்த காய்பழம் குழந்தைங்க விட்டுச்சுன்னா அந்த விரல்லையே வச்சுக்கும், மனசுக்கு கொண்டு போகாது, மனிதர்கள் தான் அதை மனசுக்கு கொண்டு போவாங்க. உண்மையிலேயே அது சிந்தனைக்குரிய ஒரு வரியாகவும் இருந்துச்சு. எட்டி நின்று வரம் தரலான்னு கடவுளே சொல்றாரு. உங்களோடலாம் வாழவே முடியாதுன்னு கடவுளே சொல்றாரு. அப்போ வாழ முடியாத மனிதர்களோடு வாழுகின்ற நாம பரிதாபத்துக்குரியவர்களா என்னன்னு தெரியல. நல்ல கதை. அந்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வழக்கம் போல அவருக்குள்ள அந்த முத்திரையை பதிச்சிருக்காரு. கதை சொல்லிக்கு ஒரு வேண்டுகோள், வாரத்துல 3 நாளாவது எங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு இந்த ஜூம் மீட்டிங்க்கு வாங்க. உங்களோட வருகை எங்களுக்கு பெருமை தரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முயல்கிறேன், கண்டிப்பா முயல்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அன்பு அக்கா ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அறிவொளி ஐயா மிக தெளிவாக தட்டு தடங்கள் இல்லாமல் ஆர்ப்பாட்டமாக சொல்லிட்டாங்க. கடவுளையும் கந்தசாமியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கந்தசாமிக்கு 45 வயசு, கடவுளுக்கு 60ல இருந்து 60,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றாங்க. கந்தசாமி அன்ன ஆகாரம் இல்லாமல் வளர்ந்தவர் போன்ற ஒரு தேக கட்டு. ஆனா கடவுள் பாருங்க, அந்த 60ல இருந்து 60,000 வருஷம் வரைக்கும் நல்லா சாப்பிட்டு
கவலை இல்லாம கொழுகொழுத்த மேனி அப்படின்னு. அப்ப இவருக்கு கந்தசாமிக்கு சில கருப்பு மயிர்கள் உள்ள நரைத்த தலை. ஆனா கடவுளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, துளி கூட கருப்பு இல்லாமல் நரைத்த தலை, கோதி கட்டாமல் சிங்கத்தின் பிடரி மயிர் மாதிரி. அவருடைய கந்தசாமியுடைய கண்கள் அதி தீட்சண்யமான கண்கள். இவருக்கு கண்கள் 4 திசையும் சுழன்று சுழன்று அடிச்சு வெட்டக்கூடிய கண்கள். அந்த மாதிரி ஒன்னொன்னையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தால இந்த சித்த வைத்திய தீபிகை பத்திரிகையை பத்தி தெரியாததுனால கடவுளுக்கு வைத்திய சாஸ்திர ஞானம் பரிபூரணமாக இல்லை, இருக்கு, கொஞ்சம் போல இருக்கு, அது பூரணமா இல்லை அப்படின்னு இந்த மனிதனான கந்தசாமி அப்படி நினைக்கிறப்ப அவரே கடவுளுங்கிறது அவருக்கு தெரியல. ஆரம்பத்திலே திருவல்லிக்கேணி போகணும்னு சொல்லிதான் எங்க எப்படி போகணும் என்ன ஏதுன்னு கேட்கறாரு. இடையிலையும் திருவல்லிக்கேணி தான். திருவல்லிக்கேணியில எங்க என்ன ஏதுன்னு கடைசியா கந்தசாமி வீட்டையே தான் காட்டுறாரு. அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த ரிக்ஷாக்காரனை பாத்தீங்கன்னா அவன் திரும்பி திரும்பி பார்த்துட்டே ஓட்டுறான். என்ன சாமி நீங்க மனுஷ பிறவியா அல்லது பிசாசுங்களா? வண்டியில ஆளே இல்லாத மாதிரி காத்தாட்டமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் கடவுள் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு கொஞ்சம் கருணை காமிச்சிட்டாரோ, வெயிட் இல்லாம வண்டி உருட்டிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தந்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதே நேரத்துல அவன் காசை வாங்கின பிறகு நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி உள்ளம் குளிர வாழ்த்துறான். ஆனா அந்த கந்தசாமியை நீ என்ன பெரிய ஆள, நீ போய் வாழ்த்துற வைக்கிற அப்படின்னு அவன் 2 வந்த பிறகு அப்ப அந்த அதே ரிக்ஷாக்காரன் சொல்றான், கடவுளுக்கு கண்ணு இல்ல, உன்னைய சொல்ல வச்சான், என்னைய கேட்க வச்சான், இதுதான் பூலோகம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில போட்டு அடிச்சிட்டாப்ல. ஆக இந்த கதை மிக அருமையான கதை. 20 பக்கங்கள் இருக்கு. ஒரு வரிய கூட விடாம அறிவொளி ஐயா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது இவங்க கணேசன் சாத்தூர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு அருமையான கதை. ஐயா தகடூர் அறிவொளி ஐயா அவருடைய அந்த கதை சொல்லுடைய பாங்கே நான் கொஞ்ச நேரம் பயணத்துல இருந்தா கூட மயங்கி அந்த பயணத்திலே தூங்கிட்டு வந்துட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி நான் மயங்கிட்டேன். அவ்வளவு அருமையாக, அது கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த சமூகத்தில் வரும்போது அது எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்க வேணும், எப்படிப்பட்ட ஆய்வுல இருக்க வேணும்னு சொல்லி அந்த ஆய்வு தளத்தோடு இந்த கதையை கொண்டு போனாங்க. அது உண்மைதான். அதாவது கடவுளே இருந்தா கூட நெற்றிக்கணி முக்கன் முதல்வராக இருந்தா கூட நெற்றிக்கணி திறப்புன்னு குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன மாதிரி, அவர் கடவுளே இருந்தா நீ கடவுளா வந்தீங்கன்னா என்கிட்ட வராத, பக்கத்துல வராத, ஓடி போயிரு. நீ மனுஷனாக நடிச்சு காட்டுன்னா காட்டு, இல்லாட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்ப கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயையோ இவங்களோட நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளை கீழ் மட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கடைசியில சொன்ன நீங்க அந்த கதையை சொல்லும் போது ரொம்ப அருமையா இருந்த உண்மைதான். அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிற தெய்வம் கோயிலுக்கு நம்ம அதிகமா போவே மாட்டோம். ஆனால் அதே தெய்வத்திற்கு எவ்வளவோ தூரத்திலிருந்து அதனுடைய மகிமையை தெரிந்து கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஒண்ணும் கிடையாது. கேரளால இருக்கிற சபரிமலைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போறதை விட ஆந்திராவிலையும் கர்நாடகம் தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க அதிகமா இருக்கும். அதே மாதிரி நமது பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். ஆனா நாங்க அடிக்கடி எல்லாம் போக முடியாது. மகிமை தெரியும். ஆனா இதே இது தெற்கு பக்கத்துல இருந்து அந்த கடக்கோடியில இருந்து கூட அந்த தெய்வத்துல பயணம் காத்து கொண்டு கூட அதனுடைய அருமையை பெறுவார். அப்ப இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, பக்கத்தில் இருந்தால் அதனுடைய அருமை தெரியாது. அதே போலதான் சொந்தங்களும் அப்படித்தான். இதெல்லாம் சமூகத்துல சமுதாயத்துல ஒரு சொந்தம் ஒரு குழந்தையே பிள்ளையில இருந்தா கூட தன்னோட சேர்ந்து இருக்கிறவங்களுடைய அது எப்பவுமே தெரிஞ்ச ஒன்னோட ஒண்ணு அப்படின்னு போயிடும். இதே இது கொஞ்சம் தூரத்துல வெளிநாட்டுலயோ ஒரு வேற இடத்துல இருக்கும்போது அதனுடைய பாசமே தனியா இருக்கும். எப்ப வரும் அந்த பிள்ளைய, எப்ப நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தவிப்பு இருக்கும். அப்ப கடவுள் அவ மனுஷனோட இருந்தா அவருக்கு மதிப்பே இல்லாம போச்சு. அப்ப அவர் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கடைசி வரிகள்ல ஐயா அதை விளக்கி சொன்னீங்க. உண்மைதான். அவங்க இருப்பவர்கள் இருக்கும் இடத்துல இருந்தோட எல்லாம் நன்மைன்னு சொல்ற மாதிரி அந்த பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்துல இருந்த கூட எல்லாம் சௌக்கியமே. அப்ப யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தா தான் அவங்க சௌக்கியமா இருக்கும். இல்லைன்னா அதனுடைய மதிப்பு குறைவாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன இந்த கருத்தை ரொம்ப சிறப்பா சொன்னாங்க அறிவொளி ஐயா. அவருடைய டீச்சர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை அடிக்கடி கலந்துக்கிட்டு எங்களுக்கு பின்னங்குட்டங்களா இருந்தாலும் விமர்சனங்களா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
உங்களுடைய வழியில நாங்களும் வர்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றிங்க. நன்றி தோழமையே. ஐயா அதாவது கதையை ரொம்ப சிறப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி நல்ல ஆய்வு நோக்கில அழகா சொன்னார். உண்மையிலே இவர் வந்து கதை நல்லா தெளிவா சொல்ல போறாருங்கிறத நான் அவருடைய உட்கார பொசிஷன்லயே பார்த்துட்டேன். ரொம்ப நீட்டா அழகா அந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா. அதாவது ஒரு கதையை சொல்ற பாணியே புதுசா இருக்கு. இந்த கதையே பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்றாரு. நல்ல ஒரு சொற்பொழிவு கேட்டா அப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு தெளிவா நல்லா கிளாரிட்டியா நல்லா இருந்தது. நல்லா சொன்னாரு. ஆய்வு நோக்கில் இருந்தார். நல்லா என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கதை தான். புதுமைப்பித்தனுக்கு என்னைக்கும் பேச சொல்ற ஒரு கதை தான் கடவுளும் கந்தசாமியும். இன்னைக்கும் அது அந்த கதையை பேசப்படும். அப்படிப்பட்ட எல்லா கூறுகளையும் அவர் வச்சிருப்பார். முற்போக்கு சிந்தனையா இருக்கட்டும், பகுத்தறிவு சிந்தனையா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு கதையில வச்சு ரொம்ப அருமையா ஒரு கதைன்னா இதுதான். அது ரொம்ப சிறப்பா சொன்னது. ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வேற யாராவது சொல்றீங்களா? நான் நிறைவு பதிவு போயிடலான்னு பாக்குறேன். ஐயா வேற யாராவது சொல்றீங்களா? ஓகே ஐயா அறிவுரை ஐயா நிறைவா எதுவும் சொல்றீங்களா? டிஎஸ்என் தோழர் ஒரு நிமிஷம். டிஎஸ்என் தோழர் எதுவும் சொல்றீங்களா? ஓகே அறிவுரையா நீங்க போயிடலாம். நிறைவா எதுவும் சொல்றீங்களா? அறிவுரையா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற கதையை இவ்வளவு நாள் படிக்காமல் நான் இருந்தது எனக்கு மிக ஒரு வருத்தத்தை தரக்கூடிய செய்தியாக இருந்தது. ஆனால் அதை படிக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கியதற்காக உங்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பின்னூட்டம் வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் ஏற்கனவே படிச்சிருந்தால் இன்னும் கூட ஏதாவது கொஞ்சம் புதிய சிந்தனைகள் வந்திருக்கலாம். மிக இன்றுதான் நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு நாளைக்குன்னு நான் தவறா நினைச்சிட்டு இருந்துட்டேன். இன்றைக்கு என்பது எனக்கு மதியம்தான் எனக்கு தெரிய வந்தது. அதன் பிறகுதான் உட்கார்ந்து நான் படிச்சு இந்த கதையை சொல்ல வந்தேன். ஒரு நல்ல கதையை படிப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு, இவ்வளவு நேரம் கேட்டு கருத்துரை வழங்கிய பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நிகழ்வுகளில் இயன்ற வரையில் நான் கலந்து கொள்ள முயல்கிறேன். பணிச்சூழலின் காரணமாக என்னால் அடிக்கடி வர முடியவில்லை என்றாலும் நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து விடுவதற்காக நான் முயல்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அறமையா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை ரொம்ப ஒரு பிரபலமான கதை. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். நம்ம அறிவொளி தோழர் சொன்னது ரொம்ப அப்படியே ஒவ்வொரு சம்பவத்தையுமே விடவே இல்லை. அப்படியும் கோர்வையா அப்படியே ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போல ஓடிட்டு இருந்தது. அதுல இடையிடையே கமெண்ட்ஸ், கரெக்டான கமெண்ட்ஸ் இவ்வளவு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப அருமையா நீங்க அரசியல் அம்மா சொன்ன மாதிரி நீங்க அடிக்கடி எங்களுடைய நிகழ்வுக்கு வரணும். உங்களுடைய திருக்குறள்ல அந்த விளக்க உரை இல்ல உங்களுடைய யூடியூப்ல திருக்குறள்ல என்னுடைய மனைவிக்கு சொல்லிக்கிட்டே இருவான், இன்னைக்கு இந்த பொருள் பேசுறாங்க, இந்த இதுக்கு இப்ப கேட்டேன் அப்படின்னு. அப்படியே ரொம்ப அருமை. இன்னைக்கு கதை வந்து ஒரு கடவுள் இன்னைக்கு இறங்கி வந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு நையாண்டியான சமூகத்தை, சாதியை, அவனுடைய ஏமாத்துத எல்லாத்தையும் நையாண்டி பண்ணி இருக்காரு. இந்த கடவுள் வந்து ஜலம் கிடைக்குமான்னு, இப்ப ஜலமெல்லாம் கிடையாது, காஃபி தான் கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளிச்சமா இருக்கேன்ற உள்ளுக்குள்ள நிறைய விமர்சனம். நீங்க வந்து கடவுள் ஏன் வெளிச்சமா கட்டடம் பெருசா இருக்குன்னு நினைக்காரு, இதோட பெரிய கோபுரத்துல அவர் இருக்காரு, ஆனா வெளிச்சத்துக்குள்ள இருக்காரு, ஆனா அவர் வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறது இல்ல. கருவறை எப்பயுமே இருட்டாதான் இருக்கும். அப்ப அதனால வெளிச்சமா இருக்கேன்னு கேட்பாரு. உடனே அது வந்து அந்த இடத்துல விவரிக்கல, ஆனா டக்குனு கடந்து போயிடுறாரு. ஆனா ஒரு கடவுள் ஏன் இப்படி கேட்டாருன்றதுல சுகாதார அதிகாரிகள் வந்து விடமாட்டாங்க இப்படி எல்லாம் கெட்டணும் அப்படின்னு. ஒரு வந்து காஃபில அடிபட்டு கிடக்கும் போது கடவுளுக்கு காப்பாற்றணும் போல தோணுது. அந்த எடுத்து விடணும் போல அதை கையெறிறாரு. இன்னொருத்தரோட எச்சின்லாம் அவர் பாக்கல. ஆனா அவன் என்ன நினைக்கான், இன்னொருத்தர் எச்சி கைய கீழே வச்சு கழுவு அப்படின்றான். அப்ப என்னடா இப்பதான்டா சுகாதாரம் பேசுனா, இப்ப இங்கனக்குள்ளேயே கழுவு சொல்றீங்க அப்படின்றது. அப்புறம் சிக்கிரி பவுடர் இந்த 10 ரூபா கள்ள நோட்டை கொடுக்கறது.
சிக்கிரி பவுடர் கொடுக்குறேன், நீ சிக்கிரி பவுடருக்கு உடன்பட்டு அது மாதிரி நான் வந்து 10 ரூபா கொடுத்த உடனே கிழிச்சு போட்டுருவாரு அந்த கடவுள் வந்து அந்த ரூபாயை. இப்படி ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு இயல்பா நகைச்சுவையோட இந்த சமூகத்தை எல்லாம் கடைசியா கொண்டு வந்து பரதத்தினுடைய நீங்கள் வந்து கூத்து என்பதே ஈசன் ஆடிய ஆட்டத்தில் இருந்துதான் ஓசை வந்தது, அந்த ஓசையில் இருந்துதான் இசை வந்தது எல்லாம் நம்ம புராணங்கள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நீ வந்து பரத கலையின் அடிப்படையில் நாங்க ஒரு இது வச்சிருக்கோம், அதுபடி நீ ஆடலைன்னா நீ கடவுளா இருந்தா என்ன, நீ வந்து நாங்க ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கலா ரசிகர், அந்த ரசிகர் கலையை நிகழ்த்தக்கூடிய அந்த நிறுவனத்தின் ஊழியர் சொல்றது, அவன் தங்க புஷ்பம் சாப்பிடுறது, அந்த வைத்தியரை வச்சு நம்ம இது பண்றாரு. நீ சித்த வைத்தியம் பேர எத்தனை பேரை வேட்டு பேரு கேட்கிறாரு. அவன் நோயும் குணமாயிடக்கூடாது, அவனு செத்து போயிடக்கூடாது, உயிரோட இருக்கணும், நோயும் இருக்கணும் பாரு. அப்ப இது வந்து சித்த வைத்தியர்களை பத்தி சொன்னது. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒரு அவருக்கு நேரா பார்த்த ஒவ்வொருத்தரையும் ஒரு நகைச்சுவையோட ஒரு உள்ள உறவாடி இருக்காரு. அந்த குழந்தைகிட்ட அந்த லட்டு வந்து முழுசா இருந்ததெல்லாம் உனக்கு, உதிர்ந்ததெல்லாம் எனக்கு, நான் கடவுள் ஏமாத்துறாருன்னு அந்த குழந்தை நினைக்குது. எப்படி உதுத்து தானே சாப்பிடணும், அப்ப எல்லாமே உனக்கா, அப்ப எனக்கு ஒண்ணுமே கிடையாதான்னு கடவுள் கோபம், ஐயோ இந்த பிள்ளை இப்படி நினைச்சுக்கிடுச்சா, இப்ப நீயே லட்டெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொன்னது. இப்படி ஒவ்வொன்னையும் இவர் நினைச்சிருந்தா இன்னும் கூட இந்த கதையை இழுத்துட்டு போயிருக்க முடியும் போல. பல்வேறு இன்னைக்கு அண்டனூர் சுறா ஒரு 100 கதைகள் இருக்கு, அதுல இதே மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காரு, கடவுள் இன்னைக்கு வந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த காலகட்டத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு உத்தியாக இதை நாம் வந்து எடுத்துக்கலாம். மிக அருமையான கதை, ரொம்ப நீண்ட கதை. ஆனாலும் சார் வந்து மதியத்துக்கு மேலதான் படிச்சு இப்படி ஒரு ஒரு வரி கூட விடாமல், ஒரு சம்பவங்களை கூட விடாமல் அப்படியே அடிக்கடி சொல்லி, அப்ப அந்த புதுமைப்பித்தனோட சக்சஸ் என்ன அப்படின்னா, அந்த ரிக்ஷாக்காரனா இருந்தா கூட அவன் சொல்றான்ல, நீ வந்து கடவுளுக்கு கண் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் சொல்றது. இவர் 1 ரூபாய் எடுத்து கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப புலவாங்கிதான். ஆமா நீ நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், ஆமா நீ பெரிய நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், கல்லு தண்ணிக்குள்ளடா கட்டுப்பட்டவன் அவர் அந்த சொல்றது. அப்ப ஒவ்வொரு பாத்திரங்களுக்குள்ளேயும் புதுமைப்பித்தன் போய் படைக்கும் போது அது வந்து அப்படியே இந்த கதை வந்து ரொம்ப மிளிருது. இது வந்து ஒரு சகாவரம் பெற்ற கதையாக இது வந்து சிறுகதைகள் பத்தி பேசும்போது கந்தசாமியும் கந்தசாமி பிள்ளையும் கடவுளுன்றது எல்லாராலும் வியந்து சொல்லக்கூடிய கதையாக இருக்குது. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஐயா ஒரு கருத்து தோழர், ஒரே ஒரு கருத்து தோழர். ஐயா கேக்குதா? ஐயா சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஒரே கருத்து அப்படின்னு இல்ல, இந்த இதை வச்சுதான் அந்த ருத்ரதாண்டவன் ஒரு திரைப்படம் நகைச்சுவையா வந்தது, வாலி எழுதியிருந்தார். ருத்ரதாண்டவன் திரைப்படம் பார்த்திருப்பீங்க. சிவன் வந்து நேரா மனிதன்கிட்ட தோன்றி குறுக்கள்கிட்ட பேசுற மாதிரி உள்ள நகைச்சுவை வந்து இந்த இதோட தாக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. நன்றி நன்றி நன்றி. நாளை நிகழ்வாக நாளை தினம் உணர்ச்சியின் அடிமைகள் என்கிற புதுமைப்பித்தனுடைய கதையை கிருஷ்ணாபுரம் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப்பள்ளியுடைய ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் கதை சொல்லுவதாக நாளை இணைகிறார்கள். இன்றைக்கு கதை சொன்ன அறிவொளி ஐயா பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டே போகலாம். ஆனா தினமும் நாங்க வந்து அந்த குழுவில் நீங்க போடுற பதிவை எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி அதுக்கு நிறைய பேர் ரசிகர்கள். அந்த நிலையில் ஒரு நல்ல திருக்குறள் சிந்தனை உடைய மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணித்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லி இந்த தோழர் ஜீவா அவருடைய சிந்தனை பயணத்தில் ஒவ்வொரு மனிதரையும் இணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதாக உணர்ந்து இணைத்து ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இணைய வழியாக இல்லங்களில் சந்திப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள்.